மாட்டார். தெரியுமா தெரியாதா? எல்லாரும் தெரியும். அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதே மாதிரி நம்ம ஒரு காளி கோயில தான் பூஜை பண்ணினார். இன்னைக்கு நீங்க கல்கத்தா போனா காளி பவதாரணி இருக்கு. அந்த பவதாரணி சுவாமியை ராமகிருஷ்ணன் தான் பூஜை பண்ணினார். அந்த ராமகிருஷ்ணர் பூஜை பண்ணின போது எப்படி பண்ணினார்னா அந்த காளி தேவி கூட பேசுவார். காளி தேவி கூட பேசுவார். இது நம்ம இந்த வேற கேட்டா நம்ம ஊர்ல முசலப்படியில ஐயப்பன் பண்றாங்க. இது என்ன சாமின்னு, இது கல்லா, இது ஐம்பொன்னா, இது மண்ணுல பண்ணதானா அவர் அப்படிதான் இருப்பார். இங்க ஐயப்ப சுவாமி எப்படி இருக்காரு? சாநித்தியத்தோட இருக்காரு. எப்படி இருக்காரு? கல்லு கிடையாது, என்னவா இருக்காரு? உயிரோட்டத்தோட இருக்காரு. இங்க வந்து நம்ம கேட்டா நம்ம பிரார்த்தனை நிறைவேறும். அப்படி பார்த்தா நிறைவேறும். நான் கல்லுன்னு பார்த்துட்டு போனா கல்லுதான். இது ஐம்பொன் சுவாமின்னு பார்த்தா ஐம்பொன்னு தான். இது தங்கத்துல விட தங்கம் தான். சாமின சுவாமின பார்த்தா சுவாமிதான். நம்ம பார்க்கிற பார்வையில தான் அந்த தெய்வம் அருள் பண்ணும். இது நான் சொல்றதெல்லாம் கதை கிடையாதுங்க. மகேந்திரநாத் குப்தான ஒருத்தர் பக்கத்துல எழுதி வச்சிருக்காரு. டேட் படி டைம் படி நீங்க போய் ராமகிருஷ்ணரை பார்த்தாலே எழுதி வச்சிருப்பாரு. இவர் வந்து பார்த்தா இவருக்கு இந்த கேள்விக்கு இதை பதில் சொன்னாங்க. அப்படி காளி கோயில பூஜை பண்ணினார் இல்லையா? இப்ப நம்ம இங்க பூஜை பண்ணும் போதே அர்ச்சனை பண்ணும் போதே இவ சுவாமி அர்ச்சனை பண்ணான்னு பண்ணும் போதே நேரமாயிடுச்சு நம்ம பார்த்தா நேரமான மாதிரி தான் இருக்கும். அவர் ஒரு அர்ச்சனையை ரசிச்சு ருசிச்சு பண்ணினாருன்னா வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பாக்கியம் நினைக்கிறோம். ஒரு கோயிலுக்கே போறோம், அபிஷேகத்துக்கு நேரம் ஆகுங்க, சாமி டக்கு காலாத்துல முடிச்சு விடுங்க சாமி, அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவர் ஒரு பாவத்தில் இருக்கும்போது நம்ம அதை கணிக்கவே கூடாது. நம்மளே வீட்டுல ஒரு பூஜை பண்றோம், அந்த பூஜையில வந்து ரொம்ப அழகா வந்து பார்த்து பார்த்து பண்ணணும், ரசிக்கணும். அப்பதான் நம்ம பேசுறத பகவான் பேசுவார். பேசும் தெய்வம்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம பக்கத்து வீட்டுல ஏதாவது சண்டை வச்சுக்கோங்க, அங்க ஒரு குழந்தை இருக்கு, ஒரு ரூல பார்த்தா அந்த குழந்தை என்ன பண்ணும்? வருங்க அப்படிதானே பார்ப்போம். அந்த குழந்தை தங்கம் செல்லோன்னு கொஞ்சம் என்ன பண்ணும்? நம்மளை பார்த்தோன்னே பேசும் இல்லையா? அதே மாதிரி தெய்வத்திட்ட பேசணுமா? இப்ப ராமகிருஷ்ணன் என்ன பண்ணா தெரியுமா? காளி பவதாரணிட்ட பேசினா ஒரு நாள் சாதத்தை வச்சு சாப்பிடுன்னு சொல்லி அழுத சாப்பிடுற. உலகத்துல யாருக்குமே நம்பிக்கை எல்லாம் போட்டோம், இது கல்லு கல்லுன்றாங்க, அவங்களுக்கு கல்லுதான். இங்க வந்திருக்கிறவங்க தான் தெரியும் அழுத. பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுதால் அவனை பெறலாமே, அழுதால் அவனை பெறலாமே. சில பேர் சொல்லுவாங்க, போங்க சார் போங்க, நான் அழுதுதான் இருக்கேன், ஒன்னும் பெறலையே. நம்ம எப்படி அழுவோம் சாமி முன்னாடி? சாமி உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, நான் பண்ற கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியுதா? தெரியுதா? அவங்க எல்லாம் கோயிலுக்கே வரதுல அவன் நல்லாவே இருக்கானே, அதுவே போவோம். சரியா? இப்படி எல்லாம் நம்ம புலப்புறோம் இல்லையா? அப்படி எல்லாம் கேட்டா கடவுள் என்ன அள்ளி கொடுத்துட மாட்டார். அள்ளி கொடுத்துட மாட்டார். சுவாமி எப்படி பிரார்த்தனை பண்ணணும் தெரியுமா? உருகி உருகி வேண்டணும். வந்த உடனே விழுந்து கும்பிட்ட உடனே என்னத்த அப்படி ஆரம்பிக்க கூடாது. முதல்ல நமக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும், எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும். தெய்வம் ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா? அந்த தெய்வத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டம் போயிருப்போம். அன்னைக்கு நமக்கு ஒரு பிரார்த்தனை நடந்திருக்கும் இல்லையா? அதுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல இந்த கோயிலுக்கு வந்தோம்னா ஒரு நன்றி சொல்லணும். ரோட்ல இத்தனை கஷ்டத்துலயும் எந்த சிரமம் இல்லாம நம்ம பத்திரமா டூ வீலர்லயோ நடந்தோ இங்க வரைக்கும் வர வச்சாரு இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? எத்தனை வண்டி இடிச்சுட்டு தள்ளி விட்டு போறான், தெரியாம சாக்கடையில விழுந்துற, இத்தனையும் தாண்டி வந்துருக்கணும். அப்பா தெய்வமே உன்னை பார்க்கறதுக்கு நிக்குது கண்ணால பாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம வயசுல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நடக்க முடியாம இருக்காங்க, எத்தனை பேருக்கு முடியாம இருக்காங்க, எத்தனை பேர் டயலைட் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேருக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் வார்த்தைக்காக சொல்லல, நீங்க நல்லா கண்ணை திறந்து உலகத்தை பாருங்க. எத்தனையோ பேருக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டு உடல் சரியில்லாம இருக்கு. நமக்கு இத்தனையும் நல்லா இருக்கு. நீங்க பஜனையில உட்கார முடிச்சிருக்கல, நான் மாத்திரை சாப்பிடுறேன் தான், ஊசி போடுறேன் தான் இருக்கட்டும், நான் என்ன இப்படி வச்சிருக்காங்க கணவர் நிந்திக்க கூடாது. இத்தனை இருந்தா கூட இன்னைக்கு பஜனைக்கு வர முடியுற அளவுக்கு எனக்கு உடம்பு வச்சிருக்காரு. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? நன்றி சொல்லிடணும். அதுக்கு அடுத்து இன்னைக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை கேட்டா கிடைக்கும். வரும்போதே சண்டை போடுற மாதிரி வரக்கூடாது. எந்த கோயிலுக்கு போனாலும் போகும்போதே சண்டை போடுற மாதிரியே வரைஞ்சுக்கிட்டு போக கூடாது. போகும்போதே நமக்கு நடந்ததை நல்லதை நினைச்சு பகவானுக்கு நன்றி சொல்லி அவருடைய இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு பிரார்த்தனை பண்ணினா டக்குனு நடக்கும். நம்மளே ஒரு பக்கத்து வீட்டுல நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு பணம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, குழந்தை படிப்புக்காக ஒரு 10,000 வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு 2 நாளுக்கு